வணக்கம், இது பவின்ஸ் ஜாப் போர்ட்டல். நான் உங்கள் நாகராஜன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மாவட்டத்துக்குமான கட்டுரை ஒரு மாதிரியாக தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஸ்ஏ எழுத சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இன்டர்வியூ தான் இருக்கும். சப்போஸ் அவங்க ஒரு ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் எழுதி காமிங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஏ மாதிரி எழுத சொல்கிறாங்க அப்படின்னா, அது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முன்னுரை இருக்கணும், ஒரு முடிவுரை இருக்கணும். இடையில ஒரு பொருளடக்கம், இந்த மாதிரி ஒரு 2-3 டாபிக்ஸ் இருந்தால் தான் அது ஒரு எஸ்ஏ மாதிரியே நமக்கு தெரியும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருப்போம். ஸோ அதை உங்கள் மாவட்டத்தை பற்றி எழுத சொல்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு சாம்பிள் எஸ்ஸே தான். உங்களுடைய மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேலம் மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சேலம் மாவட்டம் ஒரு நல்ல வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த மாவட்டத்தை எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் மெட்டீரியல்னு சொல்லுங்கள். உங்களுடைய மாவட்டத்துக்கு, அதாவது 38 மாவட்டத்துக்குமே அதில் மெட்டீரியலில் எஸ்எஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வாசிச்சு விட்டுறேன். ஆனால் இப்படி தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இதே ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதினாலும் ஓகே தான். உலகில் தலை சிறந்த ஜனநாயக நாடுகளில் ஒன்றான இந்திய ஒன்றியத்தில் தலை சிறந்த மாநிலமான தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் இருக்குது. அதில் ஒன்றான சேலம் மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டமாகும். இதை பற்றிய கட்டுரை வடிவில் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முன்னுரை எழுதணும். இதே முன்னுரை தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதலாம். ஆனால் எந்த மாவட்டத்தை பற்றி பேச போறீங்களோ அந்த மாவட்டத்தை பற்றி காண்போம்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், இந்த மாவட்டத்தை பற்றின டீட்டெயில் நம்ம சொல்லணும் இல்லையா? ஏன்னா நம்ம வருவாய்த்துறை சார்ந்து இருக்கிறனால வருவாய்த்துறையில் தான் வேலைக்கு போகிறோம். அப்போ வருவாய்த்துறை சார்ந்து கண்டிப்பாக ஒரு டாப்பிக்காவது இடம்பெறணும். ஸோ மாவட்டத்துடைய வட்டங்கள், கோட்டங்கள் இதை சேர்த்துட்டீங்கனாலே அது வருவாய்த்துறை சார்ந்து சேர்ந்துடும். சரிங்களா? எனது மாவட்டமானது 4 புறமும் நாமக்கல், ஈரோடு, தருமபுரி ஆகிய மாவட்டங்களை எல்லைகளாக கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கடுத்து பாருங்கள், 9 வட்டங்கள் இருக்குது என்னதில். அதே மாதிரி 34 பேரூராட்சி, 20 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க தாசில்தார் ஆஃபீஸ் கவர் ஆயிரும், பிடிஓ ஆஃபீஸ் கவர் ஆயிரும், இஓ ஆஃபீஸ் கவர் ஆயிரும், எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ வருவாய்த்துறை சார்ந்த ஒரு கலெக்டர் கீழே இருக்கக்கூடிய அத்தனை பெரிய பெரிய போஸ்டிங் ஃபுல்லாகவே இந்த இதுலேயே நம்ம சொல்லிடுறோம். ஸோ உங்களுக்கு வருவாய்த்துறை சார்ந்த எல்லா நாலேஜும் இருக்குது அப்படிங்கிறத இந்த பேராவில் நம்ம காமிச்சிடுறோம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம், அதாவது அரசியல் சார்ந்து. ஏன்னா நீங்கள் ஒரு இப்போ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு விஏஓ அந்த கிராமத்துக்கு தான் பொறுப்பு. ஸோ விஏஓ பொறுப்புனா அவருக்குரிய பணிகளை ஃபுல்லாக நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அரசியல் சார்ந்த நாலேஜும் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கிறதுக்காக இந்த இதை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் இந்த டாபிக் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருப்பி இந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்துக்குங்க. இதுக்கு நீங்கள் வில்லேஜ் அசிஸ்டன்ட் மெட்டீரியல்னு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் மெட்டீரியல் சென்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஜிபே நம்பர் அனுப்புவோம். 100 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ சட்டமன்றம், நாடாளுமன்றம், எமது மாவட்டத்தில் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ ப்ராப்பராக நான் 10,851 இப்படிலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் அப்படின்னு சொல்லி போட்டோம்னாலே அது ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துடும். இதை குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம 10 லட்சத்துக்கும் அதிகமான, சென்னையில் இருந்தீங்கன்னா மட்டும் 20 லட்சத்துக்கு அதிகமான ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. சரிங்களா? அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. மேலும் கிராமங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் இப்போ நகரங்களிலும் கிராமங்களிலும் வசிக்கின்றனர் அப்படின்னு சொல்லி போட்டோம். அதாவது என்னுடைய மாவட்டத்தில் 10 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. அது இல்லாமல் கிராமங்கள், நகரங்கள்லாம் சுற்றியில் இருக்குது. அதுலேயுமே லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்கிறத போட்டோம். ஸோ இதுலேயே நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இதில் 11 சட்டமன்ற தொகுதிகளும் 4 நாடாளுமன்ற தொகுதிகளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். மேக்சிமம் எல்லா ஊர்லேயுமே ஒரு நாடாளுமன்ற தொகுதி தான் இருக்கும். சட்டமன்ற தொகுதி தான் 7, 8, 10, 11 மாறும். சரிங்களா? ஸோ எனக்கு அரசியல் நாலேஜும் இருக்குங்கிறத இந்த பேராவில் நம்ம காமிச்சிட்டோம். இப்போ தான் நம்ம மாவட்டத்துடைய சிறப்புக்கே வரும். ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரை, சேலம் பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியும், எனக்கு அரசியல் பற்றி தெரியும், இப்போ மாவட்டத்தை பற்றியும் தெரியும் காமிக்கணும் இல்லையா? ஸோ எனது மாவட்டங்களில் எண்ணிடங்க சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில், எல்லை பிடாரியம்மன் கோயில், திரௌபதி அம்மன் கோயில், அம்மாப்பேட்டை மாரியம்மன் கோயில், சுகவனேஸ்வரர் கோயில், ராஜகணபதி திருக்கோயில் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலத்தை மாங்கனி நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கும். இப்போ மதுரை மல்லிகை நகரம், தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது தமிழ்நாட்டின் ஹாலந்துன்னு சொல்லி திண்டுக்கலை சொல்லுவோம். மஞ்சள் நகரம் சொல்லி ஈரோட சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நகரத்துக்கும், முத்து நகரம் சொல்லி தூத்துக்குடியை சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நகரத்துக்குமே ஒரு பேர் இருக்கும். அந்த இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், கல்வி அறிவு 85.9% என்னுடைய மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இது தேசிய கல்வி அறிவு சராசரியோட என்னது கூட அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சொல்லிடுறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கலை, அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், இது மாதிரி நிறைய கல்லூரிகள் என்னுடைய மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுறோம். ஸோ அந்த மாவட்டத்தை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருது அப்படிங்கிறத காமிச்சிடுறோம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் இந்த மாடல் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? அது இல்லாமல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம்.
வேளாண் மற்றும் தொழில்துறை. நாட்டோடைய முதுகெலும்பு எது அப்படின்னா வேளாண்மை. இது சொன்னவர் யாருன்னா நம்ம காந்தியடிகள். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமுமே வேளாண் சார்ந்து தான் இருக்கும். ஸோ அதனால் என்னதில் வந்து வேளாண் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அது குறிப்பிடத்தகுந்த சாதனையாக இருக்குது வேளாணில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம இப்போ நம்ம வேளாண் துறையை சார்ந்து இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணணும். என்னென்னா எங்கள் ஊரில் வந்து ஜவ்வரிசி அதிகமாக விளையுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஈரோடுனா மஞ்சள் அதிகமாக விளையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இந்த ஏரியா பெல்ட் ஃபுல்லாக எனக்கு நெல் அதிகமாக விளையுது அப்படிங்கிறத சொல்லலாம். விருதுநகர் மாவட்டம்னா எண்ணெய் வித்துக்கள் அதிகம், பருப்பு அதிகம் சொல்லி நம்மளாம் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ணுறது தான், இதுதான் அப்படியே எழுதணும் அவசியம் இல்லை. நம்ம ஆட் பண்ணி எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் முடிவுரை. பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ள எங்களுடைய மாவட்டமானது சிறந்த வருவாய் அதிகாரிகளாலும் துறை அதிகாரிகளாலும் அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சுறோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்குது. இவங்க வந்து சிறந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கலெக்டர், தாசில்தார், கோட்டாட்சியர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சொல்லிடுறோம். சரிங்களா? தமிழக அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் இங்கே சரிவர கிடைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம வந்து சொல்லிடுறோம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, மக்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக அமைகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இனி வரும் காலங்களில் முழுமையான கல்வி அறிவு விகிதத்தோடு சிறப்பான வளர்ச்சி பெறும், எனவே நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தமிழ்நாடு அரசு பற்றி நம்ம பேசிடுறோம், மாவட்ட அரசு பற்றி பேசுகிறோம், கோட்டம் என்னுடைய வட்டத்தை பற்றியும் பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்ச அத்தனை நாலேஜுமே இந்த ஒரே ஒரு கட்டுரையிலேயே நம்ம சொல்லிடுறோம். இதே மாதிரியே உங்களுடைய மாவட்டத்துக்கும் நீங்கள் எழுதி பழகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இல்லை நான் கொஞ்சம் ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்கிக்கலாம். அதில் உங்கள் மாவட்டத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்துங்க 7598401009. இதுக்கு வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போட்டு வில்லேஜ் அசிஸ்டன்ட் மெட்டீரியல் அனுப்பிச்சிருங்க. இது சேலம் மாவட்டத்துக்கான ஃபுல்லான ஒரு எஸ்ஏ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே 38 மாவட்டத்துக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எஸ்ஏ ரைட்டிங் எழுத சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வில்லேஜ் அசிஸ்டன்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல், நம்ம மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. டாடா.